எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 24. இதுதான் இந்த ட்ராமாவோட கடைசி எபிசோட். வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். பிரேக்கிங் நியூஸ்! மொபைல் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. ஃபைனலாக இது முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என் கூட வா. எங்கே போகிறோம்? வா சொல்கிறேன். ஆமாம், இதுதான் என்னோட அண்ணன். அண்ணா, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் குயின் ஷென்ஷென். உன்னோட சாவுக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னா உங்களோட சாவுக்கு நான் தானே காரணம். உங்களுக்குள்ள உள்ள ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியாமலே உங்களை நான் வடிவமைச்சுட்டேன். என்ன பார்த்துட்ருக்க? போய் வை போ. என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் கேரக்டருக்குள்ளே இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. துப்பிச்சு எழுதும் போது மெயின் கேரக்டர்ஸை பார்த்தனே தவிர இவங்களெல்லாம் கவனிக்க மறந்துட்டேன். ஏன் அழற? அது ஒன்றும் இல்லை. பரவாயில்ல விடு. என்னை மன்னிச்சிரு. சாரி. இட்ஸ் ஓகே. டேய், கோட் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான் பாரு. டேய், ஆ என்ன பார்த்துட்ருக்க? நம்ம லவ் அவங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண. திஸ் இஸ் வெரி சிக்யூ. இன்னும் வளரா. ஷீ இஸ் மை பியான்சி. இது எப்போ நடந்தது? உண்மையை சொல்லவே இல்லை பார்த்தியா? ஐயே, என்ன பண்ணுறது? ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து போச்சு. அவளுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுக்கணும், எனக்கு அவள் தான் வாழ்க்கை கொடுக்கணும். இருக்கட்டும். அது இருக்கட்டும். லூலிக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? அவன் தான் ஆஃபீஸில் இல்லையே, அப்புறம் எப்படி தெரிஞ்சுது? இல்லைனாலும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவரோட ஃபால்ட் இல்லை. நாங்கள் 2 பேரும் பேசிப்போமா அப்பப்போ. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். இந்த ஆக்சிடெண்ட் எப்போ நடந்துச்சு எங்களுக்கு சொல்லவே இல்லை. இது வரைக்கும் இவகிட்ட அசிஸ்டண்டாக இருந்து எத்தனை பேர் ஓடி இருக்காங்க தெரியுமா? 6 பேர். ஒருத்தவங்க கூட தாக்க பிடிக்கல. கடைசியாக உன்கிட்ட மாட்டியிருக்கா. லூலி, இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ ரூடாவாக இருந்தேன்? நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவீங்கன்னு. தாமதிச்சு எடுத்த முடிவாக இருந்தாலும் சரியான முடிவை எடுத்திருக்கிற குயின் பேபி. அப்போ அதை நீ நடந்துக்கிறத பொறுத்து. சேர்ஸ். அப்படி லூலி, உனக்கு ஏதாவது பிரதர்கிட்ட இருந்து லவ் சீக்ரெட் வேணும்னா சொல்லு. போதும். இதுக்கு முன்னாடி கொடுத்த ஐடியாவுக்கு செருப்படி வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டேன். இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன் என் லவ்வில். ஓ அப்படியா? நல்ல அண்டர்ஸ்டாண்ட் தான். மிஸ் கொயினி ரொம்ப கொடுத்து வச்சவ. உண்மையாக இருக்கிறாரு உனக்கு. சில பேரும் தான் இருக்காங்களே, வெளியில் உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறானுங்க. என்ன பேபி, மாமாவை இப்படி பொசுக்குன்னு சொல்லாமல் நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன். ட்ரெஸ்ட் மீ. சரி, அப்படின்னு உன் ஃபோனை கொடு. உன்னோட ஃபோனை கொடு. வேன். கொடுக்க மாட்டேன்ல. காப்பாத்து. சேஸ் பண்ணலாமே. காப்பாற்றி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. தப்பிச்சு இப்போ இங்கே வா, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? கிட்ட வா. நீயும் பாஸும் தான் சேருவேன்னு நான் நினச்சேன். அவர் ஹேண்ட்ஸம், ரிச்சு, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினச்சேன். பட் ஜோடி மாறி போச்சு. இவர் கூட எப்படி நீ கனெக்ட் ஆன? அவர் பாவம் இல்லை. யாரு? உள்ள வாங்க. நீயா? குயின் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சர்ப்ரைஸ், திடீர்னு ஆஃபீஸ் வந்திருக்க? சும்மாவா? இருக்கட்டும். சரி வா, உன்னோட ரூம் போய் பேசலாம். உன்னோட கேபின். நீ இங்கேருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், இந்த இடத்த நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யாரும் ஒன்று மிஸ் பண்ண சொன்னா? மறுபடியும் நீ வேலையை ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ரூமுக்கே வந்துடலாம். இந்த ரூம் உனக்காக காத்துட்ருக்கு. என்ன சொல்கிற? வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். நான் முன்ன மாதிரி இல்லை, தெரியும்ல? தெரியும். ஐயோ சுன்ஷி சொல்லுமா, எனக்கு டின்னரா? போகலாமே. என் கனவு இந்த புக்லையாச்சும் நிறைவேறுச்சு. ஹேய் ஹேண்ட்ஸம் பாய், நம்ம காலேஜோட சீனியர்ப்பா. என்னோட வாட்டர் வாங்கிங்க. உங்கள் கிட்ட கூட நெருங்க முடியாத இருந்தேன்னா எனக்கு உங்கள் கிட்டக்க இருக்கிற மாதிரி என் ஸ்டோரியில் உங்களை வடிவமைச்சிருக்கேன். இப்போ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கதையில் நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன். எனக்கு போதும். இந்த புக் வெற்றி அடையல, அது அப்பாற்பட்ட விஷயம். வர்றாரு. சுன்ஷி, என்னாச்சு? அழறியா? உங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சீனியர். சீனியரா? என்ன புது வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். உனக்கு எதாவது லைஃப்பில் பிரச்சனைன்னா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக அப்படி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக முதல்ல நீ என்கிட்ட தான் சொல்லி ஆகணும். சுன்ஷி, நீ அங்கே தான் இரு. அந்த ஹோட்டல் தான். நான் கண்டிப்பாக வந்துடுறேன். உங்களை சந்தோஷமாக பார்த்துட்டு நான் அங்கேருந்து போகிறேன். நான் வந்த வேலை முடிஞ்சது.
நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சனோ அதெல்லாம் இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன். 1 இது, அப்புறம் 2, 3 இந்த விஷயத்த கண்டிப்பாக செஞ்சுட்டு போகணும். எல்லாரையும் கூட சமாதானப்படுத்திடுவேன். ஆனால் லூலியை கடைசியாக அவனுக்குன்னு டைம் ஒதுக்கணும். நான் டேட்டுக்கு போகிறேன் லோலி கூட. உன்னெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த ரூமை லோலி கீழே இரு, நான் வரேன். என்னோட நிகழ்காலத்துக்கு நான் போகிறேன். பாய். 2 பொங்கத்தோடு வந்திருக்கான். வந்துட்டியா கோயின்? இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. ஐ லவ் யூ. லவ் யூ டூ. ஆமாம், 2 பொங்கத்தோடு வந்திருக்க. என்ன இது எப்பயும் போல் கொடுக்குறது? அப்புறம் அந்த பொங்கத்தை எதுக்கு லவ் யூன்னு சொல்கிற அர்த்தத்தில் கொடுக்குறியா என்ன? அப்படியும் எடுத்துக்கலாம். நீ பூக்களை வச்சு நிறைய கற்றுட்ருக்க லொலி. உனக்கு வாய் தான். வா, அங்கேருந்து போகலாம். லொலி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்னது? இந்தா, இதுதான் அந்த கிஃப்ட். என்னென்னு பாரு, ஓப்பன் பண்ணு. நம்மளோட மெமரிஸா? பிடிச்சிருக்கா? ரொம்ப. லவ் யூ, லவ் யூ. டாக்டர், அவங்களுக்கு சுயநினைவு வருது. நான் இப்போ வந்துடுறேன். சுஞ்சி, எழுந்திரி. நான் கண் முழிக்கிற நேரம் வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, கொண்டு வரியா? நீ இங்கே இரு, நான் சீக்கிரம் கொண்டு வரேன். நீ திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன் லூலி. கோயில், எனக்கு தெரியும் நீ திரும்பி வர மாட்டேன்னு. ஆனால் அந்த பூ எதுக்குன்னு கேட்டல, உன்னை மறுபடியும் மீட் பண்ணுற அர்த்தத்தில் தான் கொடுத்தேன். லூலி, எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போகிற நேரம் வந்துருச்சு. அன்றைக்கி அந்த லெட்டர் எழுதும் போது நான் அங்கே தான் இருந்தேன். நீ தனியாக உட்காந்துட்டு இருந்தப்பவும் அங்கே தான் இருந்தேன். நம்ம டேட் போகலாமா லூலி? போகலாம். உனக்கே தெரியுமா, நான் உன் பக்கத்துலேயே தான் இருந்தேன். சார், என்ன ஃப்ளவர் வேணும்? லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க மீண்டும் மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃப்ளவர் இருக்கா? இருக்குது சார். இந்த ஃப்ளவர் மறுபடியும் சந்திப்போன்றதை உணர்த்தும். கண்டிப்பாக உங்களை சேர்க்கும் சார். இதுதான் இந்த புக்கையோட மீனிங். சுன்ஷி, சுன்ஷி, உனக்கு ஒன்றும் இல்லை. நீ கண்ணை முழிச்சிட்ட. யூ ஆல் ரைட். டீம் லீடர் வை? டீம் லீடரா? என்ன பைத்திய மாதிரி வளர்ற? நான் உன்னோட டைரக்டர். நான் திரும்பி வந்துட்டேனா? எஸ், நீ திரும்ப வந்துட்ட. நீ போயிட்டல கோயின். லோலி, லோலியை விட்டு நான் வந்துட்டேனா? உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்க. இந்த கேரக்டரை எல்லாத்தையுமே நான் உருவாக்குனேன். அதே இடத்துல உட்காந்து பார்க்க கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. நான் அவங்க கூட சேர்ந்து பயணம் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அங்கே நடந்த விஷயங்களும் ஆட்களும் எல்லாமே மனசில் இருக்குது. அவங்க கூட சேர்ந்து நான் பயணம் பண்ணியிருக்கேன். இந்த கதையோடு ஒன்றி போயிருக்கேன். அந்த ஆட்களை என்னால் மறக்க முடியாது. அதே மாதிரி என்னால் லூலியும் மறக்க முடியாது. என்னோடய காதல் அங்கே நிறைவேறியிருக்கலாம். ஆனால் என்னோடய ஒரிஜினல் காதலை நான் அங்கே இழந்துட்டேன். அது எனக்கு திரும்ப கிடைக்காது. கதையை முடித்து நான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுல ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் லூலியை இழந்துட்டேனே. நான் இந்த புக்கை முடித்து பப்ளிஷ் பண்ண கொடுக்கணும். 2 மாதத்திற்கு பிறகு. ஹலோ, ஹேய், எங்கே இருக்க சுன்ஷி? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னோட புக் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓ அப்படியா? என் வாழ்க்கையே சக்ஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. லூலி, ஏன் நான் அங்கேருந்து வந்தேன்? எனக்கு லூலி வேணும், எனக்கு லூலி வேணும். நான் எல்லாத்தையும் இழந்த மாதிரி இருக்கு. லூலி, லூலி. ஹலோ மேடம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதெல்லாம் சிட்டி சைடில் இந்த மாதிரியெல்லாம் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்படி பண்ணக்கூடாது. நியூசன்ஸ். முதல்ல வெளியில் வாங்க. ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா? வெளியில் வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு போலீஸ். உங்கள் ஐடியை கொடுங்க. ஐடி? எங்கிட்ட எல்லாம் ஐடி இருக்குது. இந்தா. லூலி. இங்கே இருக்கிறது லூலி தான். காதல் உண்மையாக இருந்தால் 7 ஜென்மத்துக்கும் அந்த கடவுள் நம்மளை சேர்த்து வைப்பாரா? இங்கே இந்த ஜோடிங்களை மட்டும் ஏன் சும்மா விடணும்னு இந்த இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. லூலி மேடம், என்ன பண்ணுறீங்க? அதே பேசுக. லூலி, நான் உன்னை பார்த்துட்டேன். என்னால் இது நம்ப கூட முடியல. என்ன இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? லூலி, லூலி. ஹலோ, என் பேர் லூலி இல்லை. நீ வா, இங்கேருந்து போகலாம். வண்டி எடு. மேடம், நான் உங்களுக்கு ஏதாவது கார் புக் பண்ணுவா? நீ வண்டி எடு 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 எடு. அதோடு இவங்க கதை ஸ்டார்ட் ஆன மாதிரி காமிச்சிருவாங்க. அதோடு இந்த ட்ராமாவே முடியுது. இன்னொரு நியூ ட்ராமாவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லவ் யூ டு ஆல். பாய்.